பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் விஜய் சேதுபதி பண்ண விஷயங்கள் இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருக்கு. ரூல் பிரேக்கை பற்றி சரியாக கேள்வி கேட்காத விஷயம். சாச்சனா ஒரு குட்டிச்சாத்தான், நம்ம சிவகுமார் வந்து ஒரு ஊர்கிழவி, ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா குயின், அதை தாண்டி ரியல் லைஃப் சொர்ணாக்காவா மஞ்சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத கலைபுரங்கள் ஒரே சந்தை கடை மாதிரி இருக்குது. சாச்சனா ஜாம் பாட்டில் எடுத்த விஷயமா இருக்கட்டும், டாடி 5 ஸ்டார், இதெல்லாம் பார்க்க காமெடியாக இருக்கு இல்லைங்களா? வெல்கம் டு தி சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸில் விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் உள்ளே போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹோஸ்ட்டாக எப்படி இருக்கணுமோ அதை மறந்துட்டு ஒரு வன்மம் பிடித்த ஒரு ஆங்கராக, ஒரு அறவேக்காடுத்தனமான ஆங்கராக உள்ளே இருந்துக்கிட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுறது அப்பட்டமாக அப்படியே வெளிச்சமாக வெளியில் தெரியுது. என்னென்னா, வீக்கெண்ட் எபிசோட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் சாச்சனாவை சௌந்தர்யா திட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சௌந்தர்யாவை எப்படிலாம் நம்ம பாயிண்ட்டை பிடிச்சி சௌந்தர்யாவை திட்டலாம் அப்படின்னு அவர் ஃபேஸில் அந்த வன்மம் தெரிஞ்சது பார்த்தீங்களா? அப்படியே ஒரு நேச்சுரல் ஆக்டர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், விஜய் சேதுபதி பார்த்துருக்கோம். அது உண்மையாகவே வந்துருச்சு அவர் வெளியில். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தாக்கம் இருக்குது. சாச்சனாவை யாராவது வம்பிழுத்தா நான் வந்து நிப்பேன்டா, நான் டேடியாக வந்து நிப்பேன்டா, நான் மகாராஜாடா, என் பொண்ணுடா, உள்ளே வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சாச்சனா மேலே யாருமே குறை சொல்ல. உள்ள பெண்கள் டீம்லேயும் சரி, ஆண்கள் டீம்லேயும் சரி பயப்படுறாங்க. பயமுடுத்தி வச்சுருக்காரு விஜய் சேதுபதி அப்படிங்கிறது இது மூலயமா தெரியுது. கிராசரி டாஸ்க் வச்சாங்க, 11,000 ரூபா. நல்ல 11,000 என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஜாம் பாட்டில் 6 ஜாம் பாட்டில் பிக் பாஸே காரி துப்புன மூமெண்ட்டாக உள்ளே இருந்துச்சு. அது 3 பேரும் பண்ண தப்பு தான். ஆனால் கேர்ள்ஸ் டீமில் சாச்சனாவை யாருமே டைரெக்டாக குறை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சாச்சனா ஆர்வ கோளாறுல நான் எது வேணால் பண்ணுவேன், நான் ஃபுல்லாக அந்த கேமை ஸ்பாயிலர் பண்ணுவேன் அப்படின்னு உள்ளே உட்காந்துட்டு ரூல் பிரேக் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணது தான் இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே. இதை விஜய் சேதுபதி ரூல் பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ பிக் பாஸ் சொல்கிறதே விஜய் சேதுபதி கேட்க மாட்டுறாரு. பிக் பாஸ் சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் வந்து சொகுசாக இருக்க வர இடம் கிடையாது, இது வந்து இந்த சமநிலை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க, நீங்கள் புரிஞ்சிக்காமல் விளையாடுறீங்க அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அரிசி கொடுக்கறது ஓகே, உங்கள் மனிதாபிமானத்தை பாராட்டுறாருல விஜய் சேதுபதி, அப்போ எதுக்கு என்ன நீங்கள் அண்டர்லைனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறீங்க? அதுக்கு டாஸ்க் வைக்காமல் எல்லாத்துக்கும் கிராசரி எடுத்து கொடுத்துடலாம்ல மனிதாபிமான அடிப்படையில். அப்போது இந்த ஷோவோட கான்செப்டே தெரியாமல் ஒரு மனுஷன் உள்ளே உட்காந்து நான் வந்து தொகுப்பாளராக உள்ளே இருக்கேன் அப்படின்னா யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? இல்லை யாருக்காக இந்த கேம் வைக்கிறீங்க? அப்போ சாச்சனா தான் நீங்கள் வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் நீங்கள் வெளியே டைட்டில் வினர் ஆக்கணும்னா அப்புறம் இதுக்கு மற்ற 20 பேர் உள்ளதுக்கு வச்சுருக்கீங்க, டேரெக்டாக போய் வச்சிடலாம்ல. ஸோ சாச்சனா வந்து விஜய் சேதுபதியோட கோட்டாவில் சேஃபாக உள்ளே உட்காந்துருக்காங்க. இது வந்து அவங்களோட லைஃப் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற மற்றவங்க லைஃப்பும் சேர்த்து பாதிக்குது. இதை விஜய் சேதுபதிக்கு அவருடைய மண்டையில் எட்டுமாறு தெரிவிக்கவும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி. இதுக்கப்புறமா நம்ம இந்த சிவகுமார் பற்றி பேசியிருந்தீங்களா? சிவகுமார் வந்து உள்ளே வந்த உடனே பயங்கரமாக கேம் ஆட போகிறாரு, சூப்பரான வைல்ட் கார்டு இண்டஸ்ட்ரி உள்ளே வந்துட்டார். ஏன்னா அவங்க ஒய்ஃப் அது வந்து நல்லா தெரியும், ஸோ அவங்கள பற்றி நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா, அதாவது இந்த ஊர்கிழவிலாம் நம்ம ஊர் சைடில் நம்ம பாட்டிகள் வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஊர்கிழவி வேலைன்னு சொல்லுவாங்க. இவனை பற்றி அவங்ககிட்ட குறை சொல்கிறது, அவனை பற்றி இவங்ககிட்ட குறை சொல்கிறது, அவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே வந்து அவனை நாமினேட் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு இந்த ஊர்கிழவி மாதிரி உட்காந்துக்கிட்டு யாருக்கிட்டையுமே டைரெக்டாக பேச முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே குறை சொல்கிறத வெறுப்பு எடுத்துருங்க. ஒரு டைம் குறை சொல்லலாம், 2 டைம் குறை சொல்லலாம், ஓகே நான் பண்ண தப்பு, என்னை வந்து அப்படி பண்ணிட்டார் ஓகே. ஆனால் ஒரு மனுஷன் எப்படிங்க ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து குறை மட்டுமே பேச முடியும்? சத்தியமாக சிவகுமார் வந்து வேறு லெவல். சிவாஜி சார் ஃபேமிலியிலேருந்து இப்படி ஒரு பிறவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா குறை மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு வந்த நாள்லேருந்து. அதுவும் இந்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் குறை பேசிகிட்டு இருக்காரு. ஊரில் இருக்கிற ஆயா கூட தோற்றுருவாங்க போல், அந்தளவுக்கு குறைகள் பேசிகிட்டு இருக்காரு. ஜாக்லின் இந்த கிராசரி டாஸ்கில் தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த தப்பை ஒத்துக்காமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் தான், ஆனால் இப்போ உடனே வந்து யாரும் கேட்காதீங்க, நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம், நீங்கள் 4 வாரமாக 5 வாரமாக ரியலைஸ் பண்ணாமல் உள்ளே உட்காந்துருக்கீங்களே, அப்போ வேறு யாராவது தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? நீங்கள் சாதாரணமாக இருக்கிற ஆளை ஜாக்லின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா கண்டென்ட் கிடைக்கும் உள்ளே புந்து ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கிற ஆள் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு அதை மறைக்கிறதுக்காக அழுகிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்க பாருங்கள். கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரல.
ஜாக்லின்ட்டு தான் கேட்கணும். அது எப்படிங்க கண்ணிலேருந்து தண்ணி வராமல் அழுகுறது அப்படின்னு யாராவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு ஜாக்லினை காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ராமா குயின் ஜாக்லின் வந்து கனெக்ட் பண்ணலாம். குட்டி சாத்தான் சாச்சனா, ஏன் குட்டி சாத்தான்னு சொல்கிறீங்க அப்படின்னா பார்க்க மட்டும்தான் ஆள் குட்டியாக இருக்கும், ஆனால் சாத்தான் வேலையை தான் ஃபுல்லாக உள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. சாப்பிட்ற விஷயத்தில் இருக்கட்டும், மற்றவங்கள பற்றி இன்னொருத்தவங்களை குறை சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், மற்றவங்கள ஈஸியாக, அதாவது நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட வந்து ஒரு பவர் இருக்குது, விஜய் சேதுபதி அப்படின்னு என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டை நான் தூக்கி போட்டேன்னா எனக்கு என்ன வேணால் நடக்கும். ஸோ என் பக்கம் அந்த கார்டு இருக்கிறதால நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் யாரை வேணால் பேசுவேன், எப்படி வேணால் பேசுவேன், எது வேணால் பண்ணுவேன், நீங்கள் யாரும் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் நான் வீக்கெண்ட் எபிசோடில் டாடின்னு பேசி நான் 5 ஸ்டார் மட்டும் வாங்கிப்பேன். அப்படிங்கிறதால இந்த குட்டிச்சாத்தான் வேலையை வந்து ரொம்ப சூப்பராக அழகாக உள்ளே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 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 வேலை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மஞ்சரி இந்த வாரம் கேப்டனாக இருந்தாங்க. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டாக் டு பர்சன், சூப்பராக விளையாட போகிறாங்க. முத்துக்குமார் மாதிரி பாயிண்ட்டாக எடுத்து பேசுவாங்கன்னு பார்த்தா இந்த ரியல் லைஃப் சொர்ணாக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ரியல் லைஃப் சொர்ணாக்காவை உள்ள மஞ்சரி இருக்காங்க. பண்ணுறது எல்லாமே ஒரு 90% எல்லாமே தப்பு தான். நம்ம பண்ணுற தப்பை பண்ணிவிட்டு நான் பண்ணது தப்பேன்னு ஒருத்தன் சமாளிப்பான் தெரியுங்களா, அந்த மாதிரி சமாளிப்பு தன்மையில யாருக்கு இருக்குன்னா வாய் உள்ளவனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ வாய் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே. அதே மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே குறை சொல்லிவிட்டு நான் தப்பே பண்ணலைன்னு அடித்து கடைசி வரைக்கும் நின்றுட்டு எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுறாங்க. ஸோ அழுதுட்டா வந்து நம்ம பக்கம் எல்லாம் திரும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோனுக்கு வந்துடுறாங்க. முத்துக்குமரன் மஞ்சரிக்கு அடிக்கிற சொம்பு நல்லாவே தெரியுது. ஃப்ரெண்டுங்கிறதால ஒரு சில இடத்துல மஞ்சரி ட்ரிகர் ஆனாங்கன்னா, மஞ்சரி ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஆபத்தில் இருக்காங்கன்னா டக்குன்னு போய் கையை கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு முத்துக்குமரன். அது அவருக்கே போய் பேக் ஃபயராக முடிய போகுது. இந்த கேப்டன்சி டாஸ்கில் கூட அவர் அந்த பேட்சை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க பாய்ஸ் டீமில் எல்லாருமே, நம்ம மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து நம்ம எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் வந்து ஒரு கேமை பிளான் பண்ணுறாரு. இவர் அருண் பிரசாத் பண்ணுறது மார்க்கிங் தான், ஆனால் மார்க்கிங் பண்ணாத நேரத்தில் நீ மார்க்கிங் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து மஞ்சரி ஏதோ வெளியிலேருந்து நம்ம புள்ள பார்த்துட்டு வந்துட்டு அந்த கேமை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்க எல்லாமே சுத்த வேஸ்ட்டு. இப்போ என்னென்னா மஞ்சரியும் வைஷ்ணவியும் கேமை பீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ராவும் தர்ஷிகாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக் ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா தர்ஷிகா லவ் கான்செப்ட்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்க முடியாமல், டாஸ்க் விளையாட முடியாமல், நமக்கு லவ் மட்டும்தான் கான்செப்ட் வரும்னு தர்ஷிகா லவ் கான்செப்ட்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அந்த லவ் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னா அந்த எந்த அளவுக்குமே கை கொடுக்காது. ஏன்னா அது சுத்த வேஸ்ட்டு. அதே மாதிரி தான் ராணவும் சொல் பேச்சையும் கேட்கறது இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, யாரா அவன் பைத்தியமா அப்படின்னு வடிவேலு கேட்பார் இல்லைங்களா, அந்த டயலாக் பார்த்தா ஞாபகம் வருது. போன வாரம் நமக்கு கிளாப்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அந்த கிளாப்ஸ் வந்து நம்ம பண்ண சுட்டி தனமான வேலையால் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறியாமையில் ராணுவ சொல் புத்தியும் இல்லாமல் சுயல் புத்தியும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணுறாரு. ஆனால் ராணுவ பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த வீட்டில் தான் இந்த சீசனில் தான் இப்போ நிறைய பேர் இரிட்டேட்டிங்காக உள்ளே இருக்காங்க. அது முக்கியமாக இன்க்ளூடிங் அந்த வீக்கெண்டனா வருவார்ல, அவரும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அவருமே ஒரு சில டைம் ரொம்ப இரிட்டேட்டிங் தான் பண்ணுறாரு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நாள் தாண்டி ஒரு ஷோ கொண்டுட்டு போகிறாங்கன்னா அந்த 40 நாளும் எந்தவித ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாமல், ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் வன்ம மூட்டையாக தான் வந்துகிட்டு இருக்குது. எல்லா பக்கமும் வந்து வன்மம் வருது. ஆண்கள் அணிலேருந்து வன்மம் வருது, பெண்கள் அணிலேருந்து வன்மம் வருது, இந்த பக்கம் அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் இருந்து வன்மம் வருது, தொகுப்பாளர்கிட்டருந்து வன்மம் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸே வந்து டெய்லிக்கும் உறுதிமொழி எடுக்க சொல்கிறாரு. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன், நான் இப்போ கேமை வந்து போங்க விளையாட மாட்டேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா பார்த்துங்களேன். அப்போ பிக் பாஸே வந்து காய் துப்பிக்கிட்டு இருக்காரு, நீங்களாம் என்ன விளாட்றீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கிராசரி டாஸ்க்லாம் வந்து டைம் கொடுத்தாரு, நீங்கள் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸர் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது இது வந்து சொஃபஸ்டிகேட்டடாக நம்ம வந்து இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு பிக்னிக் வந்திருக்கோம், ரஞ்சித்லாம் உள்ளே எதுக்கு இருக்காருன்னே தெரில, எல்லாமே வேஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பிக்னிக் வந்திருக்கோம், 3 வேளை சோறு போடுறாங்க, வேலை இல்லாமல் சம்பாரிச்சிட்டு போயிடலாம், நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க, நம்ம ஜாலியாக இருந்துட்டு ஏசி ரூமில் இருந்து நம்ம பாட்டு ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு நினப்பில் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வாரமாவது டபுள் எவிக்ஷன் வச்சு தொலைங்கப்பா, இந்த கூட்டத்தை மூலம் களைச்சி விடுங்க, அப்போயாவது கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்க்கலாம். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறவங்கள டபுள் எவிக்ஷன் பண்ணால் யார், எந்த 2 பேர் டபுள் எவிக்ஷன் பண்ணலாம், என்ன ரீசனுக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி பிக் பாஸ் அப்டேட், டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.